நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை கடற்படையினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 2 இலங்கை வீரர்களும் தமிழக மீனவர்கள் 2 பேரும் மாயமாகி உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் பாலாவிடம் கேட்கலாம். பாலா, சொல்லுங்க, தற்பொழுது 2 இலங்கை வீரர்களும் 2 தமிழக மீனவர்களும் மாயமாகி இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. எதனால இந்த சம்பவம் ஏற்பட்டது? தற்பொழுது இவர்களை தேடும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினத்தில் இருந்து நேற்று கடலுக்கு மீன்பிடிப்பதற்காக சுமார் ஒரு 400க்கும் மேற்பட்ட படகுகள் நேற்று அரசு அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்கின்றன. இதில் நேற்று இரவு 2 படகுகள் நெடுந்தீவு கடல் பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி 2 படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்து காரை நகர் துறைமுகத்தில் வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று அதிகாலை நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ஒரு படகின் மீது மோதியுள்ளது. அதில் இருந்த 2 மீனவர்கள் கடலில் விழுந்ததாகவும் அதனை அடுத்து அந்த படகை மீட்பதற்காக அந்த படகை சிறைபிடிப்பதற்காக படகில் இறங்கி சோதனை செய்த போது இலங்கை கடற்படை வீரர் அந்த படகில் இறங்கி சோதனை செய்து அந்த படகை காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்து செல்வதற்கு முற்பட்ட போது இலங்கை கடற்படையினுடன் அந்த படகு தமிழகத்திற்கு வந்ததாக கூறி தற்பொழுது அந்த கடற்படை வீரர்களை அழைத்து தமிழகத்தில் கொண்டு வந்து விட்டதாகவும் இலங்கை கடற்படை வீரர்கள் தெரிவிக்கின்றனர். இதனை அடுத்து அங்க அந்த படகை கடத்தி வரப்பட்ட அந்த படகிலிருந்து கடத்தி வரப்பட்ட இலங்கை வீரரை ஒப்படைக்க வேண்டும் என கூறி 44 மீனவர்களையும் 11 படகையும் நெடுந்தீவிற்கும் காங்கேசன் கடற்பகுதிக்கும் இடையே வைத்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கடத்தப்பட்ட கடற்படை வீரரை எங்கள்கிட்ட ஒப்படைக்கும் பட்சத்தில் இவர்கள் அனைவரும் நாங்கள் விடுவிக்கப்படுவோம் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தை அடுத்து தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடற்பகுதியில், அதாவது ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் போன்ற கடல் பகுதியில் எதுவும் கடற்படை வீரர்கள் எதுவும் படகுகள் அழைத்து வருகின்றன என்பதை சோதனை செய்வதற்காக தகவலின் அடிப்படையில் மத்திய மாநில உளவு பிரிவு அதிகாரிகள் அனைவருமே கடலுக்கு சென்று வரும் மீனவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அங்கு நடந்த சம்பவம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மீனவர்கள், அதாவது கடலில் படகின் மோதி கடலில் தூக்கி வீசப்பட்ட 2 மீனவர்கள் தற்பொழுது அவர்கள் மீட்கப்பட்டு விட்டனர்களா அல்லது அவர்கள் மாயமாகி உள்ளதா என்பது அந்த படகுகள் பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களிடம் தற்பொழுது அங்க இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களிடம் அவர்கள் தகவல் தெரிவித்தால் மட்டுமே தெரிய வரும். இந்நிலையில் தற்பொழுது தற்சமயம் நெடுந்தீவு இலங்கையினுடைய விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் 2 ஹெலிகாப்டர்கள் நெடுந்தீவு, மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் ஏதேனும் யாராவது கடலில் மிதக்கின்றனரா என்பதை தீவிரமாக தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றன. இதனால் இவர்கள் இங்கே அழைத்து விட்டனரா இல்ல கடல்ல வேற எதுவும் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனரா என்பதை குறித்து அங்க அதிகாரிகள், இலங்கையினுடைய சிஐடி அதிகாரிகள் மற்றும் கடற்படை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 53 மீனவர்களும் 13 படகுகளும் சிறைபிடித்திருப்பது தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதற்காக மீனவர்கள் தரப்பில் இருந்து தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். பாலா, தற்பொழுது 13 படகுகளும் 53 மீனவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் இந்த மீனவர்கள் மற்றும் இலங்கை வீரர்களுடைய மோதல் தான் காரணமாக சொல்லப்படுகிறதா இல்ல வேற என்ன காரணத்துக்காக எத்தனை மீனவர்களை கைது பண்ணியிருக்காங்க? அதாவது இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சிறைபிடிக்கும் போது எங்களுடைய எல்லைகள், அதாவது இலங்கையினுடைய கடல் பகுதிக்கு விட்டதாக சிறைபிடிப்பார்கள். சிறைபிடிக்கப்படக்கூடிய மீனவர்களை அவர்கள் சிறையில் அடைத்து அவர்களுடைய படகுகளை பறிமுதல் பண்ணுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று நெடுந்தீவு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த படகுகளின் மீது இலங்கையினுடைய கப்பல் மோதி சேதமடைந்திருக்கு. இதனிடையே அவர்கள் படகில் இருந்து அவர்களை அழைத்து போகும்போது இலங்கை கடற்படைக்கும் அந்த படகில் உள்ள மீனவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து படகில் இருந்த கடற்படை வீரர் இலங்கையினுடைய கடற்படை முகாமிற்கு தகவல் கொடுத்துள்ளார். அதனை அடுத்து அங்கு விரைந்து வந்த கடற்படையினர் நம்ம மீது தாக்குதல் நடத்தக்கூடும், நம்ம படகை பறிமுதல் செய்யக்கூடும் என்ற அச்சத்தில் இவர்கள் இந்த படகில் இருந்த மீனவருடன் அழைத்து வந்திருக்கலாம் என்று
என்ற மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அழைத்து வந்ததாக கூறப்படும் மீனவர்கள் வந்து கடற்படை வீரர் வந்து தற்பொழுது எங்கு கொண்டு வந்துள்ளனர் அல்லது வந்து இலங்கை கடற்படையிடம் ஒப்படைத்துள்ளனர் என்ற தகவல் இதுவரை தெரியவில்லை. இதனால் வந்து இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி அதிகாரிகள் வந்து குழப்பத்திலே உள்ளனர். பாலா, தற்பொழுது 13 படகுகளும் 53 மீனவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மீனவர்களுடைய குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன கோரிக்கையை விடுக்கிறாங்க? தற்போது மீனவர்கள் தெரிவிக்கும் போது என்னவென்றால் 9, அதாவது நேற்று மாலை பிடிக்கப்பட்ட 9 மீனவர்கள் வந்து தற்பொழுது காரை நகர் துறைமுகத்தில் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது இன்னும் சிறிது நேரத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும். ஆனால் இலங்கையினுடைய கடற்படையை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது நாங்கள் வந்து 11 படகையும் 44 மீனவர்களிடம் விசாரணை மட்டுமே நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் நாங்கள் அவர்களை வந்து கைது செய்யவில்லை. ஒரு தகவலுக்காண்டி அவங்க கடற்படை வீரர்கள் வந்து மாயமானவர்கள் கூட அவர்கள் தெரிவிக்க மறுக்கின்றனர். ஆனால் வந்து ஒரு விசாரணைக்காண்டி அவர்கள் எல்லை தாண்டி வந்ததாகவும் அவர்களிடம் வந்து நாங்கள் விசாரணை நடத்தி வருவதாகவும் தான் தெரிவிக்கின்றனர். அவர்களை வந்து நாங்கள் கைது செய்து உள்ளோம் என்று தெரிவிக்கவில்லை. அதே போல வந்து மாயமான கடற்படை வீரர்கள் குறித்தும் எந்த தகவலும் இல்லை. ஆனால் நேற்று நள்ளிரவு வந்து இன்று அதிகாலை வந்து ஏதோ கடலில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மீனவ சங்க தலைவர்கள் இப்போது மீனவர்கள் தெரிவிக்கும் போது இவ்வளவு மீனவர்கள் வந்து ஒரே நாளில் வந்து கைது செய்திருப்பது வந்து எங்களுக்கு அச்சமாக உள்ளது. ஆனால் எந்தெந்த பகுதி மீனவர்கள் 11 படகு 44 மீனவர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் எந்தெந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள், இந்தந்த பகுதியை சேர்ந்த படகு என்பதும் சரியாக தெரியவில்லை. பிடிக்கப்பட்ட மீனவர்கள் அனைவருமே வந்து தற்பொழுது வரை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அருகே உள்ள கடலில் தான் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களை அழைத்து சென்றால்தான் வந்து எந்தெந்த பகுதி மீனவர்கள் என்பது தெரிய வரும். ஆகவே வந்து உடனடியாக என்ன சம்பவம் நடந்தது என்பதை உடனடியாக தெரிவித்து உடனடியாக மீனவர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மீனவர்களுடைய கோரிக்கையாகவே உள்ளது.